வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 20,000 டன் தங்கம் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. தங்க பத்திர தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பீகாரில் வரும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. 5 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவு பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 7-8 SRM பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. நாட்டில் 20,000 டன் தங்கம் பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பயன்பாடு இல்லாமல் இருக்கும் தங்கத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் தங்கத்தை முதலீடு செய்து பத்திரங்களை பெறும் திட்டம் கொண்டு வரப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் 3 தங்கப்பத்திர திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அசோக சக்கரம் பொறித்த தங்க நாணயத்தையும் வெளியிட்ட பிரதமர் மோடி இந்தியாவில் 20,000 டன் தங்கம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதாக தெரிவித்தார். தங்க திட்டத்திற்கான இணையதளத்தையும் தொடக்கி வைத்த மோடி, நாட்டில் ஆண்கள் பெயரில் சொத்துக்கள் இருக்கும் என்றும் ஆனால் பெண்களுக்கு தங்கம் அதிகாரத்தை தருகிறது என்றும் குறிப்பிட்டார். தங்கம் தொடர்பான உணர்வுகளில் இருந்து மக்களை வெளிக்கொண்டு வருவது கடினம் என்று தெரிவித்த மோடி, இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அதில் பெண்களின் பங்குதான் அதிகம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். किसी ने कोई बहुत बड़ा जलाशय बनाया हो, डैम बनाया हो, अरबों खरबों रुपए खर्च किए हो, लेकिन अगर कैनाल नेटवर्क न हो और किसानों के पास पहुंचेगा नहीं तो क्या करना उसको। ये हमारा 20,000 टन सोने की यही हाल है जी। हमें इसको राष्ट्र की शक्ति में परिवर्तित करना है. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியாக நடந்து முடிந்தது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் 59.46% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகார் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் இன்று வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்தது. 5வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. 57 தொகுதிகளில் உள்ள 14,709 மையங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களித்தனர். மாலை 5 மணிக்கு முடிந்த வாக்குப்பதிவில் 59.6% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே இன்று நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் கருத்து கணிப்பு முடிவுகளை சில தனியார் தொலைக்காட்சிகள் வெளியிட்டுள்ளன. இதில் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் அவர் முதல்வராவார் என்றும் ஒரு கணிப்பிலும், பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் எனவும் மற்றொரு கருத்து கணிப்பிலும் தெரியவந்துள்ளது. நீதிபதிகள் நியமனத்தில் கொலீஜிய முறையை மேம்படுத்துவது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை நவம்பர் 13ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் நடைமுறையில் உள்ள கொலீஜிய முறைக்கு பதிலாக நீதிபதிகள் நியமன ஆணையத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. நிலையில் கொலீஜிய முறையை நீட்டிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து மத்திய அரசின் புதிய நடைமுறையை எதிர்த்து சில தன்னார்வ அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இதுகுறித்த இன்றைய விசாரணையில் கொலீஜிய முறையை மேம்படுத்துவது குறித்த பார் கவுன்சிலர்களிடமிருந்து கருத்துக்களை தொகுத்து அளிக்கும்படி HA ஹெகர் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொதுமக்களும் இதுகுறித்து தங்கள் கருத்தை சட்ட அமைச்சகத்தின் இணையதளத்தில் வரும் 13ஆம் தேதி மாலை வரை தெரிவிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை இம்மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. देखिए, ये पहली बार है शायद हिस्ट्री में कि कोर्ट ने इस प्रकार से सारी सिविल सोसाइटी को या सारे लोगों को से सुझाव मांगे हैं और अभी 13 तारीख तक कोर्ट ने और सुझाव इनवाइट किए हैं. 18 और 19 को कोर्ट ने डेट्स असाइड रखे हैं ताकि सुनवाई होकर वो ख़त्म हो सके और इस मामले के ऊपर फाइनल अपनी डिसीजन ले सके. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் முன்னாள் கூட்டாளி சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவில் இருந்து இன்று இரவு இந்தியா கொண்டுவரப்படுகிறார். இந்தோனேஷியாவின் பாலத்தீவில் கடந்த மாதம் 25ஆம் தேதி பிடிபட்ட சோட்டா ராஜனை இந்தியாவிற்கு அழைத்து வர சிபிஐ குழுவுடன் தில்லி மற்றும் மும்பை காவல்துறை சென்றனர். இதனிடையே லோம்போக் தீவிற்கு அருகே ரிஞ்சன் எரிமலையில் திடீரென்று சீற்றம் ஏற்பட்டதால் பாலி நகரில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் சோட்டா ராஜனை இந்தியாவிற்கு அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டது. தற்பொழுது நிலைமை சரியாகிவிட்டதால் இன்று இரவு சோட்டா ராஜன் இந்தியா அழைத்து வரப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பன்னாட்டு காவல்துறை மூத்த அலுவலர் தெரிவித்துள்ளார்.
Yeah, of course, because almost all of the document already complete. So, uh, if the airport open tonight, yes, the deportation process or handing over process will be done this tonight. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பிசான பருவ சாகுபடிக்காக பாபநாசம், சீர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து நாளை தண்ணீர் திறந்துவிட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாமிரபரணி ஆற்றின் கீழ் 11 கால்வாய்கள் மூலம் நேரடி மற்றும் மறைமுக பாசன வசதி பெறும் விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இரு மாவட்டங்களிலும் உள்ள 86,107 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா வரும் 7-8 தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொள்ளவிருப்பதாகவும் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா காட்டாங்குளத்தூர் பல்கலைக்கழக வளாகத்தில் வரும் 7-8 தேதிகளில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. பட்டமளிப்பு விழா பற்றிய தகவல்களை இன்று சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். முதல் நாள் பட்டமளிப்பு விழாவில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விழா சிறப்புரையாற்றுகிறார் என்றும், 2ஆம் நாளில் ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனத்தின் இணை மேலாண் இயக்குநர் சுனில்காந்த் முன்யாலுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு 2 கட்டங்களாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தன்னுடைய பட்டமளிப்பு விழாவை நடத்துகிறது. முதல் நாள் 7ஆம் தேதி நவம்பர் 7 முதல் கட்ட பட்டமளிப்பு விழா. அதில் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருகிறார்கள். 2வது நாள் அதாவது 8ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வைஸ் அட்மிரல் அண்ட் ரேண்டர் அவர் 2வது நாள் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டத்தை வழங்குகிறார். நம்ம ஹீரோ ஹோண்டாவினோட குடும்பத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு முஞ்சால் அவர்களுக்கு ஹானரி டாக்டரேட் பட்டம் கொடுக்கப்படுகிறது. ஆராய்ச்சி துறையில் பெரும் அக்கறை எடுத்துக்கொண்டு பல்வேறு பணிகளை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். அந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவில் ஸ்திரத்தன்மையோடு எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பல்கலைக்கழகமாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டிற்கு 1 கோடி ரூபாய் படிக்கிற மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காகவே அதையும் ஒதுக்கி மாணவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். அந்த வகையில் ஏறத்தாழ 85 கோடி ரூபாயை பல ஃபண்டிங் ஏஜென்சியிலிருந்து வாங்கி இப்பொழுது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சி மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் வர வேண்டும். அதுக்கு வரணும்னா தமிழக அரசும் மைய அரசும் தொடர்ந்து அக்கறை காட்டி தனியாருக்கும் அரசுக்கும் மாறுபாடு வித்தியாசம் பார்க்காமல் அவர்களுக்கு ஆராய்ச்சிக்கான நிதியை தாராளமாக கொடுக்க வேண்டும். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய மேலடுக்கு சுழற்சியால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ்.ஆர். ரமணன், அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என கூறிய அவர், எனினும் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக கரூர் பரமத்தியில் 150 மில்லிமீட்டர் மழையும் ஈரோட்டில் 140 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். ஒரு புதிய மேலடுக்கு சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உதயமாகியுள்ளது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்திலே தென் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம்.
தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். அமைச்சர் தரக்குறைவாக பேசியதாக போராட்டம். புதுக்கோட்டையில் ஆயிரக்கணக்கானவர்கள் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுவிலக்கு தேவை எனும் பிரச்சார பாடலை அதிமுக அரசிற்கு எதிரான பாடலாக சித்தரித்து நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டு வரும் மு.க.ஸ்டாலின் 2வது நாளாக இன்று உத்திரமேரூர் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இங்குள்ள வைகுந்தவாச பெருமாள் கோவிலில் அமைக்கப்பெற்ற குடவோலை முறை தேர்தல் குறித்த கல்வெட்டுகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் தமிழக மக்களிடம் ஆட்சி மாற்றத்திற்கான ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார். மதுவை ஒழிக்கணும், அதை டாஸ்மாக் கடையை மூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கோபத்தில் தான் பிரச்சாரத்தை தான் நடத்துகிறாரே தவிர அதை வேணுமுனே தூண்டுதலாக ஒரு நெருக்கடி காலத்தை உருவாக்குற மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சியாளர்கள் அதை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி உள்ளதாக கூறி பட்டியல் சரிபார்ப்பு தொடர்பாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இருந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. திருநெல்வேலியில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கருணாகரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆணைய அலுவலர்கள் டிசி.கோம், ஸ்ரீராம் ஆகியவர்கள் பங்கேற்றனர். அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பிலும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதிகளில் இடமாற்றம் என்ற பெயரில் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கம் நிலை ஏற்பட்டதாக கூறி திமுக, தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பாளையங்கோட்டைக்கு மொத்தம் 32,000 ஓட்டு ஷிஃப்டட்னு சொல்லி கேட்டதுக்கு முறையாக பதில் சொல்லவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்க மறுத்ததால் அதற்கு முறையாக பதில் சொல்லவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்து கட்சிகளும் இந்த தேர்தல் ஆய்வுக் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்கிறோம். தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை கைது செய்ய கோரி குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து 1000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரமங்குடியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சுக்கலிங்கம் அமைச்சர் விஜயபாஸ்கரை சந்தித்த பொழுது அவர் சொங்கலித்த சமூகத்தை தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் அமைச்சரை கைது செய்ய கோரியும் தடையை மீறி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. அரசு பள்ளி ஆசிரியர் அடித்து கை உடைந்ததாக கூறி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேவி என்ற 1ஆம் வகுப்பு மாணவி அனுமதிக்கப்பட்டுள்ளார். பூதலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவி தேவி உடல்நிலை சரியில்லாததால் கடந்த திங்கட்கிழமை பள்ளிக்கு செல்லவில்லை. மீண்டும் பள்ளிக்கு சென்ற தேவியை வகுப்பு ஆசிரியர் பாபு என்பவர் பள்ளிக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டு கையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தேவியின் இடது கை மூட்டு இறங்கியதாக கூறி பெற்றோர் மாணவியை சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்றுள்ளனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் மாணவி கீழே விழுந்ததாலே கை உடைந்ததாக கூறுகின்றனர். ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு போகல. அன்னைக்கு முந்தா நாள் ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு கூட்டு போயிருந்திருக்காங்க. கூட்டு போய் சார் ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னா அடிச்சிருந்திருக்காரு. கையை முடிச்சு அடிச்சோடனே பிள்ளைக்கு அந்த இடத்துல வலி கண்டு போச்சு. அடிச்சுட்டு 3 முட்டாய் கொடுத்து தின்னு அழுவாம முட்டாய் தின்னுமான் இருக்காரு. பென்சிலால் வேற தலையில் வர குத்திருந்திருக்காரு. வேற பென்சிலால் குத்திட்டாருமா அப்படின்னா மக்கள் காலையில் நான் ஸ்கூலில் கூட்டு போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க எல்லாம் பேசிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டு தனியார் வண்டி காட்டுங்கம்மா, அதுக்குள்ள செலவு நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் காஞ்சிபுரத்தில் நகைக்கடை உரிமையாளரை கொலை செய்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் செங்கழு நீரோடை வீதியில் கௌதம் சம் என்பவருக்கு சொந்தமான அடகு கடையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இன்று காலை வழக்கம் போல் தனது கடைக்கு வந்த யாரோ சிலர் கை கால்களை கட்டி வாயில் பிளாஸ்டரை ஒட்டி கொலை செய்தனர். பின்னர் அங்கிருந்த பணம் மற்றும் லட்சக்கணக்கான மதிப்புடைய நகைகளை எடுத்துச் சென்றனர். நகையை மீட்க வந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த அடகு கடையில் திருட்டு நடப்பது 2வது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கழுத்தை நெருக்கி வீட்டில் கடையில் இருக்க எல்லா நகையும் திருடிட்டு
அவரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னையும் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இதே மாதிரி இன்சிடெண்ட் இதே கடையில் நடந்திருக்கு. போலீஸ் விசாரணை பண்ணி ரொம்ப சீக்கிரமாக இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கோவிலின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் திருடப்பட்டுள்ளது. குமாரபாளையம் காந்தி நகரில் அங்கப்ப சுவாமி என்பவர் அங்கம்மாள் கோவிலை கட்டி பராமரித்து வருகின்றார். நேற்று இரவு பூஜைகள் முடிந்த பின்னர் கோவிலை பூட்டிவிட்டு சென்ற அவர் இன்று காலை வந்து பார்த்தபொழுது கோவிலின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபொழுது 6 நகை கதவுகளின் பூட்டுகளும் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 100 சவரன் நகை 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. 5 கிலோ வெள்ளியும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தரைப்பாலத்தை உயர்நிலை பாலமாக மாற்றியமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஞ்சமேடு, இஞ்சங்காடு, பொன்னகரமேடு போன்ற ஊர்களில் இருந்து கவுந்தம்பாடிக்கு செல்லும் வழியில் தரைப்பாலம் ஒன்றுள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து வெளியேறிய உபரிநீர் இப்பாலத்தை சுமார் 4 அடி அளவிற்கு மூழ்கடித்துள்ளது. இதனால் 4 கிராம மக்கள் எங்கும் செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை உயர்த்த கோரி பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் அந்த பகுதி மக்கள் கவுந்தம்பாடி பெருந்துறை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய மழை பெஞ்சதுனால பாலத்துக்கு மேலே நிறைய தண்ணி போகுதுங்க. தரமட்ட பாலங்க எங்களுது. அங்கேருந்து நாங்கள் இங்கே ரோட்டை கிராஸ் பண்ணி ராமநாதபுரத்துக்கு வந்து தான் பஸ் ஏறணுங்க. எங்களுக்கு அந்த பாலத்தை தாண்டி வரல. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்து இங்கே தான் பஸ் ஏறி போகணுங்க. நாங்களும் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்தோம், எங்களுக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. திருச்செங்கோட்டில் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதி மக்கள் பள்ளி மற்றும் மசூதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நேற்று கனமழை கொட்டியதால் சூரியம்பாளையம், ஏமப்பள்ளி, கோரக்குட்டை ஆகிய ஏரிகள் நிரம்பின. ஏரியில் இருந்து வெளியேறிய வெள்ளநீர் தாழ்வான பகுதிகள், சாலைகள், குடியிருப்புக்குள் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பிட்டம்பாளையம் பாலத்தில் அபாய அளவை தாண்டி வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுவதால் வாகனங்கள் நீரில் தத்தளித்தவாறு ஆபத்தான நிலையில் செல்கின்றனர். வெள்ளியம்பாளையம் பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் மாடி, பள்ளி மற்றும் மசூதிகளில் தஞ்சமடைந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை தொழில் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பி. தங்கமணி, ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி ஆகியவர்கள் பார்வையிட்டனர். ரெண்டு மணிலேருந்து மழை பிடிச்சிருச்சு. மழை உடவெல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் போகுது. எங்கள் வீடெல்லாம் ஒரே தண்ணிங்க சார். அரிசி மூட்டையெல்லாம் நனைஞ்சிச்சுங்க சார். சாப்பாடுக்கு ஒன்றும் வழியில் இப்போ மதியத்தில் தான் சாப்பாடு ஆக்கி போடுறாங்க. கை குழந்தை வச்சுருக்காங்க. காய்ச்சல் நைட்லேருந்து காய்ச்சல். அந்த குழந்தை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் கூட பஸ் வசதி இல்லைங்க சார். நீங்கள் தான் கவர்மெண்ட்டில் பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதில் நடவு செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மழைநீர் வராக நதி மூலம் செல்லும் தண்ணீர் மேல்மங்கலம் ராஜவாய்க்கால் வழியாக சில்வார்பட்டி, வேட்டுவன் குளம் கண்மாய்க்கு பின்னர் பொம்மிநாயக்கன்பட்டி கண்மாய்க்கு செல்லும். கனமழையால் ராஜவாய்க்காலில் இன்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் வெள்ளநீர் விவசாய நிலங்களில் புகுந்தது. இதனால் சில்வார்பட்டி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. எனவே பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியாறு மற்றும் வைகை அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் 18ஆம் கால்வாய் நீர் திறக்கப்படுமா என தேனி மாவட்ட விவசாயிகள் காத்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பம், உத்தமபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கிணறுகளையும் நிலத்தடி நீரையும் நம்பி 20,000 ஏக்கரில் விவசாயிகள் பல்வேறு பயிர்களை பயிரிட்டு உள்ளனர். இந்நிலையில் இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பெரியாறு மற்றும் வைகை அணையின் நீர்மட்டம் 6,250 மில்லியன் கன அடியாக உயரும் பொழுது 18ஆம் வாய்க்காலில் வினாடிக்கு 279 கன அடி நீர் திறக்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் நீர் திறப்பு தாமதமானது. நிகழாண்டில் பெய்து வரும் கனமழையால் 2 அணைகளின் நீர்மட்டமும் விரைவில் அந்த அளவு எட்டப்பட உள்ளது. எனவே விவசாயத்திற்காக 18ஆம் கால்வாய் திறக்கப்படுமா என விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து உள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 18ஆம் கால்வாயில் தண்ணீர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கும் உதவியாக இருக்கும், அரசுக்கும் இது சரியான தருணமாகவும் இருக்கும். ஏன்னா பெரியார் அணையிலிருந்து வைகை அணைக்கு போகிற தண்ணியில் ஒரு 100 கனஅடி கொடுத்தாலே போதும். இந்த பகுதியில் 100 கனஅடிக்கு மேலே எடுத்து விடவும் முடியாது. அதனால நாங்கள் இப்போ 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் போதிய மழை பெஞ்சதுனாலையும் நீர் மட்டம் 127 அடியை எட்டிக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக திறந்து விடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அக்டோபர் 10ஆம் தேதி திறந்து விடுற
ஜிஓ. இப்போ வந்து நவம்பர் 10ஆம் தேதி ஆக போகுது. பருவமழையை பேஞ்சிட்டு இருக்கிற இந்த மாதத்தில் வந்து திறந்து விடுவாங்க நம்புகிறோம். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி 201 ரன்னில் ஆட்டமிழந்தது இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தானின் லாகூர் பகுதியில் பைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை இடிந்து விழுந்த விபத்தில் 18 பேர் பலியாகினர். 100க்கும் அதிகமானவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். பாகிஸ்தானின் வணிக தலைநகரமாக கருதப்படும் லாகூரில் பைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்தது. நேற்று திடீரென்று தொழிற்சாலை இடிந்து விபத்துக்குள்ளானதில் அதில் வேலை செய்த தொழிலாளர்கள் 150 பேர் இடிபாடுகளில் சிக்கினர். 4 மாடி கட்டிடம் முழுவதும் இடிந்து தரைமட்டமானதில் 18 பேரின் உடல்களும் 100க்கும் அதிகமான தொழிலாளர்களும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். மீட்பு பணியில் ராணுவம் மற்றும் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. நிலநடுக்கம் பாதிக்கப்பட்ட விரிசல் விழுந்த கட்டிடத்தில் 3ஆவதாக ஒரு மாடி கட்டப்பட்டதும் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததுமே விபத்துகள் நடப்பதற்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய நேர ஆட்ட முடிவில் தென்னாப்பிரிக்கா 2 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன்கள் எடுத்துள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மொகாலியில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இதில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த இந்தியா தொடக்கத்திலேயே தவானின் விக்கெட்டை இழந்தது. எனினும் நிலைத்து நின்று ஆடிய மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான முரளி விஜய் 75 ரன்கள் எடுத்தார். பின்னர் களமிறங்கியவர்களில் புஜாரா 31 ரன்களும் ஜடேஜா 38 ரன்களும் எடுக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 68வது ஓவரில் 201 ரன்கள் எடுத்திருந்த பொழுது இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. தென்னாப்பிரிக்காவின் எல்கர் 4 விக்கெட்டுகளையும் பிளந்தர் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணியின் வாவ் சைலை அஸ்வினும் பிளஸிஸை ஜடேஜாவும் வெளியேற்றினர். இன்றைய ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன்களை எடுத்துள்ளது. Not going to be easy batting. There you are. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்ப நிலைகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரையில் அதிகளவு 33, குறைந்தளவு 23, கோயம்புத்தூரில் அதிகளவு 32, குறைந்தளவு 23, திருச்சியில் அதிகளவு 33, குறைந்தளவு 23, திருநெல்வேலியில் அதிகளவு 31, குறைந்தளவு 24, சேலத்தில் அதிகளவு 32, குறைந்தளவு 23, புதுச்சேரியில் அதிகளவு 34, குறைந்தளவு 25, வேலூரில் அதிகளவு 32, குறைந்தளவு 25, உதகையில் அதிகளவு 20, குறைந்தளவு 12, கொடைக்கானலில் அதிகளவு 17, குறைந்தளவு 12 பதிவானது. இந்நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலைகளை பார்க்கலாம். தில்லியில் அதிகளவு 32, குறைந்தளவு 20, மும்பையில் அதிகளவு 35, குறைந்தளவு 25, கொல்கத்தாவில் அதிகளவு 33, குறைந்தளவு 24, ஹைதராபாத்தில் அதிகளவு 33, குறைந்தளவு 22 பதிவானது. பெங்களூருவில் அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 20,000 டன் தங்கம் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. தங்கப்பத்திர தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பீகாரில் வரும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை 5 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவு பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
வரும் 7/8 SRM பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.